அவனது அன்பும் அருளும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசந்தம் பூத்து குலுங்கக்கூடிய புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் இருக்கிறோம். அகில உலகத்தினுடைய அருட்கொடையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்துதித்த புனிதமிக்க மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை, அதை அப்படியே பின்பற்றி வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு மறுமையில் ஈடேற்றத்தை தரும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. பெருமானாரினுடைய வாழ்வியல் நடைமுறைக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் வாழ்வானேயானால் நிச்சயம் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் அதற்கான கேள்வி கணக்கு உண்டு, நிச்சயம் அதற்கான தண்டனையும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனினுடைய வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் என்று சொல்கின்றான். அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அதே மாதிரி தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை கடமையாக்கிய இறைவன் தன்னுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அதே வசனத்தின் தொடர்ச்சியிலே சொல்கின்றான். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் அப்படியே நாம் பின்பற்றி வாழ்வதுதான் நமக்கு மறுமையில் வெற்றியை தருமே ஒழிய, ஏதோ நம்முடைய மனதுக்கு விரும்பிய சில காரியங்களை மட்டும் செய்து கொண்டு மனதிற்கு விருப்பமில்லாத சில காரியங்களை உதறி தள்ளுவது என்பது அது உண்மையாக பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றியதாக ஆகாது. சுன்னத்து என்பதிலே மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஃபர்லு என்பது கட்டாய கடமை என்றிருக்கும்போது, சுன்னத்து என்பதையும் அதற்கு ஈடாக நாம் பின்பற்றுவதுதான் நமக்கு மறுமையில் வெற்றியை தரும். காரணம், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் என்ற இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்விற்கும் கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அப்போது தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளாக இருக்கக்கூடிய சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்வது என்பதும் அது ஃபர்லுக்கு நிகரானது என்று உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அந்த அளவிற்கு சுன்னத்துகளை பேணுவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களாக நாம் கருதக்கூடிய சுன்னத்துகளில் நிறைய பலன்கள் நமக்கு இருக்கிறது. அதே சமயம் அவைகளை உதறி தள்ளுவதன் மூலம் நாம் அதற்கான தண்டனைகளையும் பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவோம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் பின்பற்றி வாழ வேண்டும். ஏதோ நமக்கு பிடித்த சில விஷயங்களை செய்து சில விஷயங்களை விட்டுவிட்டு வாழ்வது என்பதல்ல. அந்த வகையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்ற விஷயத்திலே நாம் இரண்டு கோணங்களாக சிந்தித்து பார்க்கிறோம். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுவது. இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய சிஃபத்துகளை பின்பற்றுவது. இதிலே பெருமானாருடைய நடைமுறைகளை பின்பற்றுவதில், செயல்பாடுகள் ரீதியாக சுன்னத்துகளை பின்பற்றுவதில் நம்மில் பலரும் ஓரளவிற்கு நிறைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே அழகான முறையில் சொல்லுகின்றானே, அந்த விஷயத்திலே, அதை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு நம்மில் பலரும், இன்னும் சொல்லப்போனால் ஹுப்புன் நபி என்று சொல்லக்கூடியவர்கள், ஆஷிகே ரசூல் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், பெருமானாரை விரும்பக்கூடியவர்கள், ரசூலுல்லாவை நாங்கள் விரும்புகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களில் கூட நிறைய நபர்கள் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டவர்களாக இருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான உயர்ந்த நற்குணமுடையவர்களாக இருக்கின்றீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். அப்பேற்பட்ட அந்த நற்குணத்தை இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் நாம் பின்பற்றுகிறோம் என்பதை சிந்தனையில் கொள்ள வேண்டும். அது எந்த அளவிற்கு நற்குணமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால், தன்னை ஏசியவர்களுக்கும், தன்னை சீண்டியவர்களுக்கும், தன்னை நிறைய துன்புறுத்துதல்களுக்கு உள்ளாக்கியவர்களுக்கு கூட நேர்வழிக்காக துஆ செய்த மிகப்பெரிய உயர்ந்த நற்குணம் அது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேண்டுமென்றே என்னை ஒருவன் அடித்தாலும் கூட அவரை அப்படியே மன்னித்து விடுவது, இப்படியான ஆகப்பெரிய உயர்ந்த நற்குணம் அது. அப்பேற்பட்ட நற்குணத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் கையில் எடுக்க வேண்டும். அந்த நற்குணத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் பின்பற்றியாக வேண்டும், தன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் முழுமையாக பெருமானாரை பின்பற்றியதிலே அர்த்தமாகும் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை பார்க்கிறோம். ஏதோ ஒரு உயர்ந்த அவர்களுக்கு இணையான ஒரு அந்தஸ்தில் இருப்பவர்களிடத்தில் மட்டும் முசாபா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் கருதக்கூடிய பாமர மக்களிடத்திலே முசாபா செய்யக்கூடிய பழக்கமில்லாதவர்களாக, உதறி தள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு ஆன்மீகவாதிகளில் பலரை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது பெருமானாரின் குணம் அல்ல. எல்லா மக்களிடத்திலும், எல்லா மனிதர்களிடத்திலும் சமமாக பழகியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல், மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்த வகையிலும் எல்லா நபர்களும் சமம் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை, அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நாம், அவருடைய நற்குணங்களில் நிறைய நற்குணங்களை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய மறுமையின் வெற்றிக்கான அழகல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நற்குணத்தை பற்றி தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அழகாக சொல்லுகிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மிகப்பெரிய மகத்தான நற்குணத்துக்கு சொந்தக்காரர். ஆக பெருமானாரினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், இனி பெருமானாருக்கு பின்னால் வேறு எந்த நபியும் கிடையாது, வேறு எந்த நபியும் வரப்போவது கிடையாது என்று இருக்கும் பட்சத்திலே, பெருமானாரினுடைய நேரடி உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக அவர்களுடைய நற்குணத்தோடு கலந்து பின்பற்றி வாழ்வது என்பது நமக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய அரபு உலகத்திலே அறியாமை நிறைந்திருந்தது. அதாவது இருள் நிறைந்த காலகட்டம் அது. இறுதி தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் அங்கே வருகை தந்தார்கள். அவர்களுடைய அழகிய போதனைகளும் அழகிய நடவடிக்கைகளும் அறியாமை இருளை நீக்கி அழகிய வாழ்க்கை முறையை மக்களுக்கு தந்தது. இன்றும் அந்த அழகிய வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கக்கூடிய அரிய வாய்ப்பை பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். நாகரீகம் இல்லாது, படிப்பறிவு இல்லாமல், சரியான கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல், அதிகமான மூட பழக்க வழக்கங்களிலே மூழ்கி கிடந்த ஒரு காட்டுமிராண்டி சமுதாயம். அந்த சமுதாயத்தில் வரலாற்று அறிவோ விஞ்ஞான அறிவோ சொல்லிக் கொள்ளும்படியான அளவுக்கு வளராத அந்த காலத்திலே தாங்கள் கொண்டிருந்த கொள்கைக்கே அல்லது நம்பிக்கைக்கே எதிராக இருந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக மனப்பூர்வமாக அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அது அந்த மக்கள் பிற மதங்களை ஆராய்ந்தோ அல்லது பிற மதங்களுடைய இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக நியமித்ததை கண்ணால் கண்டோ அவர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர்கள் மதங்களை ஆராயும் இல்லை, அல்லாஹ்வையும் தூதரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தூதராக பெருமானாரை அல்லாஹ் தான் அனுப்பினான் என்பதை கண்ணால் கண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு நேர் எதிரான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பெருமானார் கொண்டு போய் அந்த மக்களிடத்தில் சேர்க்கும் போது அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராகுவதற்கு முன்பு, அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்படுவதற்கு முன்பு அந்த 40 ஆண்டு காலம் அந்த மக்களோடு பழகிய பழக்க வழக்கம் இருக்கிறதே, அதிலே வெளிப்பட்ட அந்த நற்குணம் இருக்கிறதே, அதை வைத்துத்தான் அவர்களின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது உண்மையானது என்று அவர்களை உண்மைப்படுத்தி பெருமானாரின் அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கும்போது நற்குணத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து நிற்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இது மிகையான கருத்தும் கிடையாது. பெருமானாரின் சஹாபாக்களின் தாபியின்கள் தவ தாபியின்களின் நல்லோர்களின் நற்குணத்தால் தான் இந்த மார்க்கம் இந்த அளவிற்கும் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை. எனவே அந்த நற்குணத்தை முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தாக வேண்டும். ஆங்காங்கே நற்குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சில முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். தனக்கு சிரமமான சூழ்நிலையிலும் கூட மற்ற நபர்கள் சிரமப்படும் போது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இருக்கக்கூடிய சில முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் ஆங்காங்கே மிகவும் வரவேற்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அது நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது என்று இருக்கும்போது ஒவ்வொரு முஸ்லிமும் பெருமானாருடைய நற்குணங்களை தன்னுடையதாக்கி அதை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். மற்ற எல்லா மக்களோடு பழகும்போது நற்குணத்தை வெளிப்படுத்தித்தான் வாழ வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுடன் இதற்கு முன்னால் பல வருடங்கள் வாழ்ந்துள்ளேனே, எனவே நான் கூறுவது உண்மைதான் என்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை கொண்டு அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கின்றான். நன்னடத்தையும் நற்குணமும் இல்லாமல் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சொன்னாலும் அது மக்களிடத்தில் எடுபடாது, அல்லது அது ஒரு நிரந்தர நல்வினையை ஏற்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், பபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக. அல்லாஹ்வினுடைய ரஹமத்தின் காரணமாகவே நபியே நீர் அவர்களிடத்தில் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர். சொல்லிலே நீர் கடுகடுப்பானவராக கடின சித்தமுடையவராக நீங்கள் இருந்திருப்பீரானால் அவர்கள் உன்னுடைய சமூகத்தை விட்டும் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ரஹமத்தின் காரணமாக அந்த மக்களோடு கனிவாக நடந்து கொண்டார்கள். ஏகத்துவத்தை சொல்லும் போது எதிர்த்து வரக்கூடிய பல எதிர்ப்புகளை அவர்கள் கோபத்தோடு எதிர்கொள்ளாமல் கனிவான முறையிலே அவைகளை கையாண்டார்கள். எனவே அந்த மக்களுடைய பெருங்கூட்டம் அவர்களை ஏற்றுக்கொண்டது என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். எனவே கனிவான முறையில்தான் நாம் நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இதை பதிவு செய்கிறான். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக. நபியே நீர் மட்டும் கடின சித்தமுடையவராகவும் கடுகடுப்பானவராகவும் அந்த மக்களிடத்திலே இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உம்முடைய சமுதாயத்தை விட்டும் அந்த மக்கள் விரண்டு ஓடியிருப்பார்கள். எனவே நீங்கள் கனிவாக நடந்து கொண்டதனால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நற்குணம் என்பது குலுக்குல் ஹசன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நற்குணம் என்பது அது எல்லா ரசூல்மார்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நற்குணமாக ஒரு சிஃபத்தாக தன்மையாக இருக்கிறது. பெருமானாருடைய முக்கிய தன்மையாக இந்த நற்குணம் என்பது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி உண்மையாளர்களுடைய செயல்பாடுகள் மிகச்சிறந்த ஒரு காரியமாக இந்த நற்குணம் என்பது இருக்கிறது. இந்த நற்குணத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது என்பது ஃபர்லுக்கு நிகரான கடமையாக பார்க்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். நற்குணத்தை வலியுறுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதற்கு இலக்கணமாக முன்மாதிரியாக வாழ்ந்து நமக்கு நிறைய இடங்களிலே வழிகாட்டி இருக்கின்றார்கள். எல்லா காலத்திலும் எல்லா மக்களிடத்திலும் எல்லா நிலையிலும் அவர்கள் நற்குணத்தின் நாயகராக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானாருடைய நற்குணத்தை எந்த ஒரு வறுமையோ வளமோ ஆட்சி அதிகாரமோ இன்பமோ துன்பமோ விருப்போ வெறுப்போ எதுவுமே பாதித்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் பணக்காரன் ஏழை அரசன் ஆண்டி அறிஞன் பாமரன் நம்மோடு உள்ளவன் அல்லது அந்நியன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரிடமும் நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நற்குணவாதியாக திகழ்வதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை கடந்து விட்டால் நற்குணம் அப்படியே போய்விடும். அவன் தன்னுடைய நற்குணத்தை இழந்து அவன் சாதாரண நிலைக்கு வந்து விடுவான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டியே நான் இறைவனின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று இந்த மக்களுக்கு சொன்னார்கள். அவ்வாறே சொன்னது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை வாழ்ந்தும் காட்டினார்கள். அதற்கான சான்றுகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. அந்த வகையில் நாம் நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் ஊழியம் செய்த 10 வருடம் அடிமையாது காதிமாக பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்த ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 வருடம் வேலையாளாக பணியாளாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை விட மென்மையானதாக பட்டையோ பட்டாடையோ நான் தொட்டதே இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அதே மாதிரி பெருமானாரின் மீது அவர்களிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனையை விட உயர்ந்த நறுமணத்தை நான் நுகர்ந்ததே இல்லை என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த 10 வருட காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களிடத்திலே நான் வாழும்போது ஒருபோது கூட ஒரு நாள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சீ என்று சடைந்து கொண்டது கிடையாது. ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடிந்து கொண்டதே கிடையாது. எந்த கேள்வியும் என்னை பார்த்து கேட்டதும் கிடையாது. அந்த அளவிற்கு நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழாரம் சூட்டுகின்றார்கள். மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிக அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறார். இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களில் நற்குணம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றி நடக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அதன் மூலமாகத்தான் மார்க்கம் வளர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னல் முஃமின லா யுதுரகு பி ஹுஸ்னி குலுகிஹி தரஜத காயிமில் லைலி வ ஸாயிமின் நஹார். ஒரு மூமின் தன்னுடைய நற்குணத்தின் காரணமாக இரவு முழுதும் நின்று வணங்கிய நன்மையையும் பகல் முழுதும் நோன்பு நோற்ற நன்மையையும் பெற்றுக்கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. தன்னுடைய ஈமானில் பரிபூர்ணமான ஒரு மூமின் என்பவர் தன்னுடைய குணத்தால் அழகானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய குணம் நற்குணமாக இருக்கிறதோ அவர் உங்களில் ஈமானில் பரிபூர்ணமானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக நற்குணம் என்பது நம்முடைய ஈமானை பரிபூர்ணமாக்கக்கூடியது. அது நம்முடைய மறுமைக்கு வெற்றியை தரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி வருகிறார், ஒரு திராட்சை கொத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி வைத்து கொண்டு பேசிக்கொண்டே ஒவ்வொன்றாக சாப்பிட்டு முடித்து விடுகிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எப்போதும் ஏதாவது அன்பளிப்புகள் வந்தால், அதே சமயம் தின்பண்டங்கள் உணவுப் பொருட்கள் வந்தால் அதை தோழர்களோடு பகிர்ந்து உண்பதே பெருமானாரின் பண்பாக இருந்தது. ஆனால் அன்றைய தினம் முழுமையான அந்த திராட்சை கொத்தை
தானாகவே சாப்பிட்டு முடித்து விட்டார்களே என்ற ஆச்சரியம் தோழர்களுக்கு ஏற்பட்டது. அந்த திராட்சை கொத்தை கொடுத்து அதை முழுவதுமாக பெருமானார் உண்ட மகிழ்ச்சியிலே அந்த பெண்மணி சென்று விடுகிறார். அதற்கு பின்பு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்போதும் எங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு தானே நீங்கள் சாப்பிடுவீர்கள், இப்போது ஏன் முழுவதுமாக நீங்களே சாப்பிட்டு விட்டீர்களே என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திராட்சை இருக்கிறதே மிகவும் புளிப்பு, அதை சாப்பிடுவதற்கே முடியாத அளவிற்கு புளிப்பாக இருந்தது. ஆனால் எனக்கு தர வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்தோடு ஆசையோடு அந்த பெண்மணி கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அதை நான் உங்களுக்கு கொடுக்க போய் புளிப்பாக இருக்கிறது என்று நீங்கள் முகத்தை சுளிக்க போய் அது அந்த பெண்மணிக்கு மனதிலே சிரமத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது அல்லவா? புளித்து போன திராட்சையை கொண்டு வந்து பெருமானாருக்கு கொடுத்து விட்டேனே என்று அந்த பெண்மணி சங்கட்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் உங்களுக்கு நான் தரவில்லை, நானே முழுவதுமாக சாப்பிட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். இது மாதிரி நற்குணம் நிறைந்த ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டிருக்கிறதா? இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு மனிதர் பெருமானார் சஹாபாக்களோடு பள்ளிவாசலில் இருக்கும்போது வேறு மதத்தை சார்ந்த ஒரு மனிதர் பள்ளிவாசலில் உள்பகுதியிலே வந்து சிறுநீர் கழித்து விடுகிறார். அனைத்து சஹாபாக்களுக்கும் கடுமையான கோபம். அவரை அடிப்பதற்காக வேண்டி அனைவரும் எழுந்து செல்கிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அமைதியாக அமருங்கள், அவர் முழுவதுமாக சிறுநீர் கழிக்கட்டும். ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது இடையிலே சென்று இடையூறு செய்தால் அவருக்கு அது பாதையிலேயே நின்றுவிடும், உடல் உபாதையை ஏற்படுத்தும். எனவே அமைதியாக இருங்கள், முழுவதுமாக சிறுநீர் கழிக்கட்டும். அவர் முழுவதுமாக தன் தேவையை பூர்த்தி செய்த பின்னால் அவரை அழைத்து பொறுமையாக சொன்னார்கள், நண்பரே, இது தொழுகைக்காக இருக்கக்கூடிய பள்ளிவாசல், எனவே இங்கே சிறுநீர் கழிக்கக்கூடாது, நீங்கள் வேறு பகுதியிலே சென்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டு சஹாபாக்களிடத்திலே அந்த சிறுநீர் மீது தண்ணீரை ஊற்றி விடுங்கள் என்று சொன்னார்களே. இப்படியான தலைவரை எங்காவது நாம் காண முடியுமா? ஒரு கிழவி, வயதான மூதாட்டி, தன்னுடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கையை சொல்லுகிறார் என்ற காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய இருப்பிடத்தை விட்டே வேறொரு இருப்பிடத்திற்கு செல்வதற்காக வேண்டி தன்னுடைய மூட்டை முடிச்சுகளோடு சுமக்க முடியாமல் சென்று கொண்டிருப்பதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதான மூதாட்டிக்கு உதவி செய்வதற்காக வேண்டி சென்று அந்த மூட்டை முடிச்சுகளை தான் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது, எதற்காக ஊரை விட்டு வெளியேறுகிறீர் என்ற காரணத்தை பெருமானார் கேட்கும் போது, ஏதோ முகம்மதாம், அல்லாஹ் என்று சொல்லுகிறாராம், மார்க்கம் ஒன்று, அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுகிறாராம், இத்தனை நாட்களாக நாங்கள் கடவுள்களை இப்படி வைத்து வணங்கி கொண்டிருக்கும் போது இவர் ஒரு புதுவிதமான கருத்தை சொல்லுகிறார், எனவே அவருடைய கருத்து எனக்கு பிடிக்கவில்லை என்று தாறுமாறான வார்த்தைகளால் பெருமானாரையே ஏசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த கிழவியானது சென்று கொண்டிருக்கிறார். உடன் செல்வது முகம்மது தான் என்று தெரியாமலேயே அவரை பற்றியே ஏச்சு பேச்சுக்களை பேசிக்கொண்டே செல்கிறார். கடைசியாக அது செல்ல வேண்டிய இடம் சென்றதும், இவ்வளவு நேரம் என் கூட வந்து எனக்கு உதவி செய்தீர்களே, நீங்கள் யார் என்று கேட்கிறார். அப்போதுதான் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் நீ யாரை திட்டிக் கொண்டு வந்தாயோ அந்த முகம்மது தான் நான் என்று சொன்னவுடன் உடனடியாக அந்த பெண்மணி பெருமானாரை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே வந்தது என்ற வரலாறை பார்க்கிறோம். தொடர்ந்து பெருமானாரின் மீது ஒவ்வொரு நாளும் வேண்டுமென்றே காலை பொழுதிலே பெருமானாரின் மீது குப்பையை கொட்டி கொண்டிருந்த ஒரு வயதான மூதாட்டி ஒரு நாள் குப்பை கொட்டாமல் போனதை கண்டு ஆச்சரியம் அடைந்து அருகிலே உள்ளவர்களை விசாரித்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றதை தெரிந்து கொண்டவுடன் நேரடியாக சென்று அவரை நலம் விசாரித்த போது கண் கலங்கி போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூதாட்டியின் வரலாறு இருக்கிறார். இப்படி நிறைய நபர்களிடத்திலே தனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய புன்முறுவலையும் தன்னுடைய நற்குணத்தையும் வெளிப்படுத்தி இஸ்லாத்திற்குள்ளே அவர்களை வரவழைத்த பெரும் ஒரு நற்குணத்தின் தாயகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அந்த நற்குணத்தை முழுவதுமாக நாம் நமக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து தான் மற்ற செயல்பாடுகள் எல்லாம். இன்றைக்கு சுன்னத்து என்று நாம் பிடித்துக் கொள்ளக்கூடிய நிறைய வழிபாடுகள், நிறைய அமல்களை விட இந்த நற்குணம் என்பது மிக முக்கியமானது. நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்கள், நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட இந்த நற்குணம் என்பது மிக முக்கியமானது. நாளை மறுமையில் கேள்வி கணக்கில் மிக அதிகமாக நாம் சிக்கிக் கொள்ளப் போவது இந்த நற்குணத்தை விட்டதன் காரணமாகத்தான் என்பதை சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் பெருமானாரினுடைய நற்குணங்களை முழுவதுமாக பின்பற்றி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.